மணிரத்னம் படம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி முத்துமலை சாங்குக்காக வந்திருந்தேன். முத்துமலை சாங் ஆக்சுவலி ஒரு இதுவும் போயிட்டுருக்கு, ஃபைட் போயிட்டுருக்கு. சின்ன பாடுறது நல்லா இருக்குது. ஆடியோ லான்ச்சில் அவங்க பாட்டின பாட்டு அவங்களுடைய ஸ்டைலில் பாடினாங்க. ஹிந்தியோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ஸோ அதுலேயே ஒரு இஷ்யூ போயிட்டு அதனால் கட் பண்ணிட்டாங்களா, எதனால கட் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவி வந்து ஸ்டோரி ரொம்ப இழுத்துருச்ச மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஆக்ஷன் சீன் அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாமே உள்ள கொடுத்துருந்தாங்க. அந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே போச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் எப்பயுமே நல்லா தான் இருக்கு. ஒரு ஆமாம், த்ரிஷாவுடைய ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி த்ரிஷா வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஜோஜு ஜார்ஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ் மலையாள ஆக்டர் ஜோஜு ஜார்ஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. இல்லை, அவருக்குமே வந்து சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்லர் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லும் போது ஸ்டோரி எப்படி எடுத்துகிட்டு போகலாம்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ஃபைட் சீன் ஃபாதர் அந்த ஒரு சர்க்கிளை வச்சு தான் ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் நடக்குது, அதை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஒரு லாஸ்ட்டில் போய் ஃபைட் பண்ணி போகிறாங்க. பொலிட்டிக்கல் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கமலஹாசன் வந்து ராஜ்யசபாவில் என்ற ஒரு போகிறாரு. ஸோ அரசியலுக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சிம்பிள் கமலை பற்றி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் கமலுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு தெரியல, நல்லாவே இருக்குது.